இன்னொரு புறம் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்துலேருந்து நிறைய தரவுகள் வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்னு இது வந்து பெரும்பாலும் தமிழக ஊடகங்கள் யாருமே இதை பற்றி பேசலை. ஆனால் இது வந்து எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயமா இப்போ மாறி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் இதை பற்றி தமிழ் ஊடகங்கள் பேசாதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய. ஏன்னா கூடங்குளம் இருக்கிறதே தமிழ்நாட்டில் தான். அதாவது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் மொத்த பாதுகாப்பையும் உள்ளடக்கின ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பு இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம். ரஷ்யாவுடைய உதவியோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே 7 அணுமின் உலைகள் இருக்குது. அந்த 7மே தலா 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றவை. அது சம்பந்தப்பட்ட ஒரு 19,000 முக்கியமான ஃபைல்ஸ் 19,000 ஃபைல்ஸு லீக் ஆகிருக்கு. டார்க் வெப்பு அப்படிங்கிற இணையதளத்தில் லீக் ஆகிருக்கு. அதை வேர்ல்டு லீக்ஸ் அப்படிங்கிற ஒரு தரவு திருட்டு கும்பல் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பல கம்பெனிஸுடைய தரவுகள்லாம் திருடி வெளியிடுவாங்க. அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா நைக் ஷூ இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க. இந்த நைக்கு, டாட்டா இவங்களுடைய தரவுகளை திருடி அவங்கள்ட்ட பேரம் பேசினாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தரவுகள் திருடிட்டோம், இதை லீக் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரு $1.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் உங்களுக்கு தரணும்னு. அதில் வந்து டாட்டா நிறுவனம் நான் பணம் தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் லீக் பண்ணாங்க. இதே போல் இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய குரூப். அது வந்து இப்போ அதே போல் இந்த கூடங்குளம் லீக்கும் நடந்திருக்கு. இந்த லீக்கில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரகசியங்கள் எதுவும் வெளியில் வரல, அந்த மாதிரி எதுவும் ஆயிடலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த அணுக்கரு உலை அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் யார்கிட்ட கொடுத்துருக்கு, என்ன ஏது, இந்த டீட்டெயில்ஸு, அப்புறம் திடீர்னு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கான இந்த காப்பீடு, அது பற்றின டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி சில விஷயம் மொத்தம் ஒரு 19,000 ஃபைல்ஸு லீக் ஆகிருக்கு. ஆனால் இதில் இந்த லீக்கேஜை காட்டில் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது லீக் ஆனது ஜூன் 11. ஜூன் 11 டார்க் வெப்பில் இந்த 19,000 பேஜஸ் அவைலபிளாக இருந்து ஜூன் 11 நடந்த அன்னைக்குலேருந்து இருக்கிற விஷயம் இன்னைக்கு ஹைலைட் ஆகுது. திடீர்னு மீடியாக்கள் எல்லாத்துலேயும் பேசப்படுது. எதனால? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இந்த டயத்தில் நடக்கும்? காரணம், வருகிற 20ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், 2022 நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்பாக நியூயார்க் டைம்ஸ் பெகாசஸ் அப்படிங்கிற மென்பொருள் தொடர்பாக திடீர்னு ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க. இந்த பெகாசஸ்ங்கிற மென்பொருளை இஸ்ரேல்கிட்டேருந்து இந்திய அரசு வாங்கியிருக்கு. இதை வச்சு எதிர்கட்சி தலைவர்கள், முக்கியமான பத்திரிகையாளர்கள், இவங்க அத்தனை பேரோடையும் அவங்களுடைய பேச்சிலேருந்து உரையாடல எல்லாத்தையும் இந்திய அரசு வேவு பார்க்கிறதுன்னு ஒன்று அடிச்சு விட்டாங்க. ஸோ அதை ஒரு காரணமாக வச்சுட்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதையும் முடக்கியது எதிர்கட்சிகள். இது நடந்தது. ஒரு நாள் கூட அந்த டயத்தில் நாடாளுமன்றம் நடக்குது. கம்ப்ளீட்டாக அவங்க வந்து முடக்கினாங்க. இப்போ அதே போல் இந்த விஷயத்தை பெருசாக்கி இந்த 20ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவதற்கு எதிர்கட்சிகள் சதி செய்கின்றன அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். ஏன்னா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தான் முக்கியமான மசோதாக்களை கொண்டு வர போகிறாங்க. டிஎம்கே உள்பட பல்வேறு கட்சிகள் அந்த மசோதாக்களுக்கு ஆதரவு தரும்னு இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். ஸோ இந்த மசோதாக்களே கொண்டு வர விடாமல் தடுக்கணும்னா என்ன செய்யணும்? நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே நடக்க விடாமல் முடக்கணும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் வேணும். கரெக்டாக இந்த டைம் பார்த்து இப்படி ஒரு ஆட்டம் பாம்பை போடுறாங்க. இன்னொன்னையும் சொல்லியா, கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக திடீர்னு ராகுல் காந்தி இந்தியாவிலேயே இல்லை. அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. ராகுல் காந்தி திடீர்னு எங்கெங்கேயோ வெளிநாட்டுக்காக போயிட்டு இருக்கிறதுக்கும், திடீர்னு
வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு தரவு திருட்டு கும்பல் கூடங்குளம் அணுமின் நிலைய ரகசியங்களை கசிய விட்டிருப்பதற்கும் தொடர்பு. என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது. தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் ராகுல் காந்தியினுடைய அறிவிக்கப்படாத வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதுனால அந்த பயணத்தை நான் சந்தேகிக்கலாம். அதுக்கான உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா மற்ற பொது வாழ்க்கையில் இருக்க மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நான் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிற பழக்கம் ராகுலுக்கு இருந்திருந்தால் அவர் யாரும் குற்றம் சொல்ல போகிறதில்ல. அவர் எங்கே போகிறாருங்கிறது அவர் குடும்பத்தார் தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு தெரியுமாங்கிறது சந்தேகம். எல்லாமே எப்போதுமே அவரோடது எல்லாமே ரகசியமாக இருக்கு. ரகசியமாக இருக்கிறதுனாலேயே அது சஸ்பீஷியஸாகவும் இருக்கு, சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்கிறது. ஸோ அவர் வெளிநாட்டிலே சுற்றிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு வெளிநாட்டு குரூப்பு டார்க் வெப்பில் முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ரகசியங்களை அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க. அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கரெக்டாக அந்த டைம் பார்த்து தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் நடக்க போகுது. இந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணலாம். இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கங்க.